வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. உயிரை தரும் உன்னத தெய்வமே இயேசுவே, உமக்கு ஆராதனை. வறண்ட நிலங்களை நீரூற்றாக மாற்றும் என் மீட்பரே, உமக்கு நன்றி. இல்லங்களில் மகிழ்ச்சியை மலர செய்யும் மாபெரும் புதுமையின் புனிதரே, தூய அந்தோணியாரே, உமது திருப்பாதம் தேடி வரும் ஏழை எளியோரின் அழுகுரலை கேட்டு அவர்களின் கண்ணீரை துடைக்கும் உமது தயவிற்காக இறைவனை போற்றுகிறோம். வான தூதர்களால் சூழப்பட்டு பாலன் இயேசுவை உமது கரங்களில் ஏந்தி நிற்கும் பேரருள் பெற்றவரே, உமது பரிந்துரையால் குடும்பங்களின் கவலைகளும் தடைகளும் தகர்ந்தோடுகின்றன. உமது எல்லையற்ற கருணைக்காகவும் புதுமைகளுக்காகவும் உமக்கு எங்களது புகழும் நன்றியும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியாரின் ஆசீர்வதிக்கப்பட்ட 6ஆம் நாள் நவநாள் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையே என்று ஏங்கி உள்ளம் சோர்ந்து கண்ணீரோடு இருக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் இன்று ஆறுதல் கூறுகிறார். விவிலியம் நமக்கு தரும் வாக்குறுதி இதோ, கேளுங்கள் தரப்படும். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் வாரிசை தந்து ஆசீர்வதித்த அதே கடவுள் இன்று புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் உங்களது வேண்டுதல்களையும் கேட்கப் போகிறார். இந்த நவநாள் நாட்களில் நாம் முழு நம்பிக்கையோடு கேட்போம். உங்களது இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறையப் போகிறது. ஆசீர்வாதத்தின் கருவறைகள் திறக்கப்பட போகின்றன என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த தியானத்தில் இணைவோம். புனித அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த வரலாற்று உண்மை சம்பவங்கள் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு பெரும் நம்பிக்கையை தருகின்றன. பூக்கோடு நகர பெண்ணும் 9 செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியும். பூக்கோடு என்ற நகரத்தில் ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். செல்வச் செழிப்பும் கோடிக்கணக்கான சொத்துகளும் அவளிடம் இருந்தும் திருமணமாகி 22 ஆண்டுகளாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வாரிசு இல்லையே என்று அவள் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்து, ஆண்டவரே, எல்லாவற்றையும் தந்த நீர் என் பெயர் சொல்ல ஒரு பிள்ளையை தரவில்லையே என்று 22 வருடங்களாக கண்ணீர் வடித்தாள். அவள் புனித அந்தோணியாரின் தீவிர பக்தி. ஒரு நாள் நள்ளிரவில் புனித அந்தோணியார் அவளுக்கு காட்சியளித்து, மகளே, நீ கவலைப்படாதே, என்னுடைய ஆலயத்திற்கு தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகள் வந்து என் பாதத்தில் விழுந்து ஜெபி, நீ நினைக்கிற காரியம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார். அவளும் புனிதர் சொன்னபடியே அசைக்க முடியாத விசுவாசத்தோடு 9 செவ்வாய்க்கிழமைகள் பக்தி முயற்சியை மேற்கொண்டாள். என்னே அற்புதம்! 9வது வாரம் முடிந்ததும் அவளது வேண்டுதல் கேட்கப்பட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த மகன் வளர்ந்த பின்பு பிரான்சிஸ்கன் சபை துறவியாகி இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்தான். புனித அந்தோணியாருக்கு செவ்வாய்க்கிழமை ஏன் சிறப்பு என்றால், புனித அந்தோணியார் மரித்தது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்டது ஒரு செவ்வாய்க்கிழமையாகும். அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த செவ்வாய்க்கிழமையில்தான் உலகமே வியக்கும்படி பல்லாயிரக்கணக்கான புதுமைகளும் குணமளிப்புகளும் நடந்தன.
அதனால்தான் திரு அவை செவ்வாய்க்கிழமையை புனித அந்தோணியாரின் நாளாக குறித்து கொடுத்தது. அன்றிலிருந்து இன்று வரை உலகெங்கும் மக்கள் 9 செவ்வாய்க்கிழமை பக்தி முயற்சியை செய்து வரம் பெற்று வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உயிர் கொடுக்கும் உன்னத பிதாவே, திரு விவிலியத்தில் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேறு அவர் அளிக்கும் பரிசில் என்று நீர் வாக்கு கொடுத்துள்ளீர். அந்நாளின் அழுகையை கேட்டு சாமுவேலை தந்தவரே, எலிசபெத்திற்கு யோவானை தந்தவரே, உமது வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம். அற்புதங்களின் புனிதரே, புனித அந்தோணியாரே, அன்று பூக்கோடு நகர பெண்ணை ஆசீர்வதித்து குழந்தையை வரமாக தந்தீரே, இன்று குழந்தை பேற்றின்றி ஏங்கும் இந்த தம்பதிகளை கண்ணோக்கி பாரும். இவர்களை சூழ்ந்திருக்கும் தடைகள், கவலைகள், மனிதர்களின் ஏளன பேச்சுகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலும் உமது பரிந்துரையினாலும் இப்போதே நீக்கி அருளும். அந்நாள் ஜெபித்த போது ஆண்டவர் அவளை நினைத்தருளினார் என்று எழுதி உள்ளவாறு இந்த தம்பதியரையும் நீர் நினைத்தருளும்படி புனித அந்தோணியாரை பரிந்து பேசுங்கள். இவர்களது இல்லம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அடுத்த ஆண்டிற்குள் இவர்களது இல்லத்தில் குழந்தை சத்தம் கேட்கட்டும். பிறக்கும் குழந்தை இறைவனுக்கும் பெற்றோருக்கும் உகந்த பிள்ளையாக வளர அருள் தாரும். ஞானத்தின் ஊற்றே இயேசுவே, ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானத்தின் தொடக்கம் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தந்தருளும். தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தேவையற்ற பயங்கள், மறதி ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற விசுவாசத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற செய்தருளும். இளைஞர்கள் தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் உலக மாயைகளில் சிக்காமல் நல்ல எதிர்காலத்தை கட்டி எழுப்ப புனித அந்தோணியாரை வழி நடத்தும். குணமளிக்கும் வல்லமையுள்ள இறைவா, அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் என்றும் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்றும் திரு விவிலியம் பறைசாற்றுகின்றது. எங்கள் உடலில் இருக்கும் சகல வியாதிகளையும் உமது திரு இரத்தத்தால் தொட்டு குணமாக்கும். புனித அந்தோணியாரே, உமது பரிந்துரையால் நோயாளிகளுக்கு பூரண உடல் நலத்தையும் பலத்தையும் தந்தருளும். எங்கள் தேவைகளை அறிந்த தேவனே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்றுரைத்தவரே, திருமண வயதை கடந்தும் பல தடைகளால் திருமணம் தள்ளி போகும் இளைஞர் இளம் பெண்களுக்கு பொருத்தமான நல்ல வாழ்க்கை துணையை விரைவில் அமைத்து தந்தருளும். வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் பிள்ளைகளுக்கு நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி தகுதியான நல்ல வேலைகளை தந்து பொருளாதார பாதைகளை திறந்தருளும். விடுதலை வேந்தனே இயேசுவே, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்ற இறை வார்த்தையின்படி எங்கள் குடும்பங்களை பிடித்துள்ள பில்லி சூனியம், பொறாமை, ஏவல் மற்றும் பரம்பரை சாப கட்டுகள் அனைத்தையும் உமது சிலுவை வல்லமையால் தகர்த்தெறியும். எங்களை வாட்டி வதைக்கும் கடன் சுமைகளில் இருந்து விடுதலை தந்து உமது வாக்கு தத்தத்தின்படி நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்ற ஆசீரை தாரும். வாடகை வீடுகளில் தவித்து சொந்த வீடு அமைய ஏங்குவோரின் ஆசைகளை நிறைவேற்றி எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும்
தெய்வீக சமாதானத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருளும். புனித அந்தோணியாரே, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலையும் இயேசுவிடம் பரிந்துரைத்து எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமைத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வர பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துய்யதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா?
எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்கள் ஆகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் 3 மன்றாட்டுகள். முதல் மன்றாட்டு. பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோக பிரஜைகளால் தெளிந்த மெய்ஞான ஞானாதித்தரே, தெய்வ நேச அக்கினியால் சுடர்விட்டெரிகிற மெய்ஞான பக்தி சுவாலகரே, என் முழு இதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். ஆ, என் நேசப்பிரிய புனித அந்தோணியாரே, உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்காக இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். இறைவனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே, நீர் செய்திருக்கிற வாக்கு தத்தத்தை நினைத்தருளும். அடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். எல்லோரும் வல்லவமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது. ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திரு குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதேதெனில், என் அவசரங்களை எல்லாம் அத்திரு பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரை, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை. நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் 1000 மடங்கு அவர் ஆசை உள்ளவராயிருக்க மாட்டாரோ? பூவுலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும்
இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். உள்ளபடியே பூவுலகில் ஒருமனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோணியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றித்திருக்கிறார்களாம். இயேசுவே, புனித அந்தோணியாரே, என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க. இயேசுவே, புனித அந்தோணியாரே, அந்நியோன்ய நேச பந்தனமான இருதயங்களை அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பெயரால் உம்மை நான் மன்றாடுகிறேன். ஓ அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். ஓ இயேசுவே, தூய அந்தோணியாரே, பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் இப்போது உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, தூய அந்தோணியாரே, என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன். இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது சகல ஏக்க கலக்கங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் மன்றாட்டு. உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதருமாய் கஸ்தி படுவோருக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பெருபெற்ற புனித அந்தோணியாரே, இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தினின்று கிருபா நோக்கம் பாவித்தருளும். நீர் ஒரு நாள் போலோனிய பட்டணத்து வங்கிஷபதியான ஒரு பெண் பிள்ளைக்கு கேள்வியுற அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும். தொடர்ச்சியாய் 9 செவ்வாய்க்கிழமை போய் நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்றுக் கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று திருவுளம் பற்றினீரே. இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவிலில் சந்திக்க வந்து அதன் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன். மகா பெருபெற்ற புனிதரே,
கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே, பரிசுத்தத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே, அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். இச்சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாட்படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லி காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன். உமது சுரூபத்தில் இல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன்? உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன்? புனிதராகிய நீர் என் கண் முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை மகிமைப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன். உமது திரு பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன். உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும். இவ்விசேஷ கிருபை எனக்கு கிடைத்ததினால் அல்லோ, உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளையே உமது சுரூபத்துக்கு செலுத்த ஆசிக்கிறேன். ஆகையால் புனித அந்தோணியாரே, நான் உம்மை வணங்குகிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவக்கரைப்பட்ட என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன். கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது. ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத தூய அந்தோணியாரே, என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை. என்றாலும் தெய்வ மகத்துவம் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல, ஆனால் இன்னமும் மெய்யான பக்தியோடும் திரளான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல் படுத்த சித்தமாயிருக்கிறீர். ஆகையால் என் நெருக்கிடையான அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடு உமது தயாள நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன். என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வர கடவது. இரக்கமுள்ள இருதயமே, என் பெருமூச்சுகள் கேட்கப்பட கடவது. என் அன்புக்குரிய தந்தையே, என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர். நான் கேட்பதை கடவுளிடமிருந்து நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர். உமது கரங்களால் தழுவப்பட சித்தமான நேசத்துக்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ? உலக எத்திசைகளிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்க பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்தருளும். நிர்பாக்கிய பாவியின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியர்களை ஆறுதல் படுத்த நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசையை கேட்ட சற்றேறக்குறைய சகலரும் ஏற்கனவே கண்டடைந்திருக்கிறார்கள். ஆகையால் என் மன்றாட்டை உமது பாதுகாவலில் வைக்கிறேன். என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும். அவர் அவைகளை தமது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவாராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் மன்றாட்டு. மகா பெருபெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதலானவரே, எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே, உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது. எப்பக்கங்களிலும் உமது புதுமைகளை பிரபல்யமாய் பேசி வருகிறார்கள். உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையே பெருமை. நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாளும் இத்தினத்திலே சர்வ வல்லமை உள்ளவரது கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர். நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார். ஆகையால் கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே, முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன். கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெருத்த செல்வாக்குகளை கொண்டு திடம் கொள்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறீர். நீர் என் வேண்டுதலுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக் கொள்ளும் என் நெருக்கடியான இடறுகளிலும் என்னை ஆறுதல் படுத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன். திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இருதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திரு பாலன் உமது மட்டில் உள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தங்களையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்திய நல்ல இயேசுவுக்கு முன் நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன். இரட்சகர் இவ்வுலகில் உம்மை சகலவித நன்மை வர பிரசாதங்களினால் நிரப்பினாரே. அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேறு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளவும் தயை புரியும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஓ மேலான புனித அந்தோணியாரே, உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக் கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணர செய்தருள்வீராக. உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் ஆர்ப்பரித்து புகழ்ந்து கொண்டாடுவேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவக்கி முடித்த 3 மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்பு கொடுத்த 3 மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன். அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்வதாவது: என் பிதாவே, சகலமும் உம்மால் கூடியது. கஸ்திக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தில் நின்று அகல செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும். ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல, உமது சித்தமே நிறைவேற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அனுகூலமடைய 9 செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திரு கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்த சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீர் அல்லோ. அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும், ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவத்தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமென்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த
பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வர பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்தி பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். புனித அந்தோணியாரின் பரிந்துரையும் இறைவனின் அளவற்ற ஆசீரும் நம் அனைவரோடும் நம் குடும்பங்களோடும் என்றும் தங்கியிருப்பதாக. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.